கருப்பா இருந்தா அழகு இல்லையா? உலகமே கருப்பா இருக்கக்கூடியவங்கள மாடல் ஆக்கிட்டு இருக்கு. கருப்பா இருக்கக்கூடியவங்க பல பல விஷயங்கள சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால மட்டும்தான் இன்னும் இந்த கருப்பா இருக்கக்கூடிய மனிதர்களை குறையாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரேம பாருங்க. 2 ஹீரோயின்களை அழகா காட்டுறதுக்காக ரோமியோ ஜூலியட்ல ஹன்சிகா, பொன்னியின் செல்வன்ல நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டரை ரொம்ப வெள்ளையா ரொம்ப அழகா காட்டணும் அப்படின்றதுக்காக பின்னாடி கருப்பா இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேரும் நிப்பாட்டிருக்காங்க பாரு. இந்தியால அழுக்கா காட்டவும் அசிங்கமா காட்டுறதுக்காக மட்டுமே கருப்பா இருக்கக்கூடிய பெண்களையும் கருப்பா இருக்கக்கூடிய ஆண்களையும் பயன்படுத்துறாங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலுமே கருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தவே மாட்டாங்க. ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லவா, இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்காவாசி ஜாப் இன்டர்வியூல கிட்டத்தட்ட ஒரு 70-75% கருப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இன்டைரக்டா நிராகரிக்கப்படுறாங்களாம். சோ இவங்களுக்கு வேலையில இருந்தே அடிப்படை தேவைகள்ல இருந்தே இந்த மாதிரி ஆப் அடிக்கிறதுனால கருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த என்னைக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் அது வெறும் ஒரு கலர் டோனு தான், மத்தபடி கருப்பு அப்படின்ற ஒரு நிறத்தை வச்சு அவங்க இடப்படக்கூடாது, அவங்க நல்லவங்க கெட்டவங்க, அவங்க தாழ்ந்தவன் உயர்ந்தவன், இவன்ட்ட இந்த விஷயம் இருக்கும் இந்த விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடை போடாம என்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி நம்மளோட இந்தியா மாறும் அப்படின்ற உங்களோட கருத்தை இந்த கருப்பு அப்படின்ற விஷயத்தை அழுக்கா பாக்குறத தாண்டி என்னைக்கு அழகா பார்க்க போறாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.